அங்கே எங்கே மாயிரதானுமோ அவன் எங்கே வேணால் அவன் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சபரிமலை பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு April 15, 2024 அன்றைக்கி சபரிமலை விசிட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு பம்பாலேருந்து சபரிமலை வரைக்கும் நான் நடந்து போயிருந்தேன். அந்த பாதை எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது சபரிமலை பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாதையில் இருக்க எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் ஏப்ரல் மாதத்தில் இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம யூஸ்வலாக போகிற மந்த் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் போவோம். அந்த டைமுக்கு அளவுக்கு க்ரௌட் இல்லாமல் ஓரளவுக்கு க்ரௌட் இருந்தது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நண்பர்களே. சுவாமி அங்கே போகிறாங்க. முக்கியமான இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா, இருமுடி கட்டுற இடம். நம்ம யாராவது இருமுடி கட்டாமல் சபரிமலைக்கு வந்துட்டு இருமுடி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா, கன்னிமுலகம்பதி டெம்பிளுக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த டெம்பிள் பின்னாடி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறாங்க. இருமுடி கட்டுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இருமுடிக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு நெய் தேங்காய்க்கு வந்துட்டு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போது நீங்கள் அந்த பேக்கு அதுக்கு தேவையான பேக்ஸு, அப்புறம் இருமுடி பை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து கட்டி தருவாங்க நண்பர்களே. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணும்போது இந்த இடத்தையும் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நண்பர்களே. இருமுடி கட்டாமல் வரோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட் எடுத்து வெரிஃபை பண்ணுற இடம். இங்கே வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது நடைபாதையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நடக்க ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து நடக்கும்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நான் ரீச் ஆகிற டைம் என்னன்னு சொல்லிட்டு ரீச் ஆகும்போது சொல்கிற நண்பர்களே, வாங்க இப்போ நடக்க போகலாம். ஸோ அது மட்டும் இல்லை நண்பர்களே, நடக்கும்போது போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு நிறைய ஜூஸ் கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிமலையிலேருந்து பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மூலிகை தண்ணி கூட கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எப்போலாம் டயர்டாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு எனர்ஜி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளநீர் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இளநீர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது? 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இளநீர் குடித்தா நமக்கு ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லலாம். ஒரு இளநீரை குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நடக்கிறதுக்கு. വഴിപാട് സമർപ്പിക്കാം. ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ട വഴിപാട് അപ്പാച്ചിമേട്ടിൽ സമർപ്പിക്കാം. സ്വാമി അയ്യപ്പനെ കാണാനെത്തുന്ന അപ്പാച്ചിമേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് സമർപ്പിക്കാം.
யாரு കുറച്ച് ദൂരം നടന്നിട്ടുള്ളൂ കൂടുതൽ ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரம் வழிபாடு. இந்த இடத்துல சரம் வந்துட்டு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 20 ரூபாய்க்கு சரத்தை வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கடவுள் வேண்டி தேங்காய் உடைச்சிட்டு கடவுளை வந்துட்டு நமக்கு என்னெல்லாம் நடக்கணும், நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு வேண்டிட்டு அந்த சரத்தை அந்த கல்லுக்கு கேப்பில் குத்திட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு இந்த வழிபாடு வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க நண்பர்களே. அந்த வழிபாடு பண்ணி முடிச்சு அப்படியே திரும்பவும் நம்ம நடக்க ஆரம்பிக்க போகிறோம். நேற்று முன்னாலாம் வந்து நம்ம இதே இருக்குது. ಈ ಕಡೆಯಲ್ಲೇ 3 ವರ್ಷ ಬೇರೆ
இப்போது நான் சபரிமலை மேலே வந்துட்டேன் நண்பர்களே. எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் கரெக்டாக 4 மணி ஆகுது. 4 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதை வந்து திறக்கிறதுக்கு வந்துட்டு நடை வந்து திறக்கிறதுக்கு 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால் வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு அந்த சைடில் மண்டபத்து ஓரத்தில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் இப்போ சாமி பார்க்கறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு. அடுத்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் மேலே போயிட்டு சாமி பார்க்குற வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.